செங்கம் அருகே மகளின் காதல் கணவனை கொலை செய்ய முயற்சித்த தந்தை உட்பட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சென்னசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் காளியம்மன் கோவில் அமைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு குறி சொல்லி வருகிறார். இந்த நிலையில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் காளியம்மன் கோவிலுக்கு சென்று ஜானகிராமனுடன் நெருங்கி பழகி அவருடன் கோவில் வேலைகளை பார்த்து வந்துள்ளார். பின்னர் விஜய் ஜானகிராமனின் மகள் ஜெயஸ்ரீயை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி பதிவு திருமணம் செய்து கொண்டு செங்கம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர். திருமணமாகி 5 மாதங்களாகியும் ஆத்திரத்தில் இருந்த பெண்ணின் தந்தை கூலிப்படையை அனுப்பி மகளின் கணவனை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். கடந்த மாதம் 15ஆம் தேதி பெட்ரோல் பங்கில் இரவு பணியில் இருந்த விஜயை கூலிப்படையினர் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அதனை தடுக்க வந்த அரவிந்தசாமி என்ற நபரையும் வெட்டிவிட்டு கூலிப்படை தப்பி சென்றனர். பின்னர் கொலை முயற்சி சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த செங்கம் காவல்துறையினர் விஜயை கொலை செய்ய முயற்சி செய்ததாக பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்த நிலையில் கூலிப்படையை வைத்து கொலை செய்ய முயற்சித்ததாக பூசாரி ஜானகிராமன், செங்கம் காயத்தை மில்லத் தெருவை சேர்ந்த மதிமானன் மற்றும் அறிவு என்ற 3 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைத்தார். அதனை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் 3 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.